ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இன் யோர் லைஃப். உங்களோட லைஃப்பில் அடுத்து வரக்கூடிய டேஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் அட்ராக்ட் பண்ண போறீங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர். பைல் நம்பர் 2 be kind to yourself. Pile number 3. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் பார்க்கறனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1க்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போறீங்க. Okay, pile number 1. Okay, got 10 of Pentacles. Okay, Empress, King of Pentacles. மூணுமே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் வெரி பாசிட்டிவான ஒரு கார்டு தான். ஓகே, உங்களுக்கு ரிவர்ஸில் 8 of Wands. ஃபைன். ஸோ பைல் நம்பர் 1. உங்களுக்கு பிங்க் கலரும் வந்துருச்சு. இட் இஸ் ஆல் அபவுட் லவ். கண்டிப்பாக லவ்வை அட்ராக்ட் பண்ணுவீங்க. லவ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அதில் மாற்றங்கள், அதில் ஏதாவது ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஃபேமிலி, மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வெரி சூன் நீங்கள் போவீங்க. உங்களோட இந்த சிங்கிள் லைஃப் எண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிவோட்டடாக இருப்பாங்க அண்ட் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க ஃபார் லவ். பிகாஸ் பைல் நம்பர் 1க்கு யூஸ்வலி ரொம்ப லவ், ரொம்ப கேரிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஸோ அந்த ஒரு லவ்க்கு உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆவாங்க. அண்ட் உங்கள் பார்ட்னர் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்டேபிளாக இருப்பாங்க அண்ட் ஃபேமிலி பர்சன் ஆல்சோ. ஃபேமிலின்னு ரொம்ப ஓவராக கனெக்ட் ஆவாங்க. ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களை அவங்க செய்வாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இனிமேல் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு பீப்புளோடையுமே நல்ல ஒரு பாண்டிங் கனெக்ட் ஆவீங்க. ஸோ இது எல்லாருக்கூடையும் கிடையாது, பட் ஒரு சர்டைன் பீப்புள் கூட உங்களோட பாண்டிங் ரொம்ப டீப்பாக ஷேர் ஆகும். ஓகேங்களா? அது ஒரு எமோஷனல் லெவலில் ரொம்ப நல்ல ஒரு டீப் பாண்டிங் இருக்கும். ஸோ யூ காட் 10 of Pentacles, King of Pentacles. எல்லாமே ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இப்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கலாம் அண்ட் ஃபினான்ஷியலி ரொம்ப இம்பேலன்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியலை பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு நீங்கள் நிறைய எஃபோர்ட் போடுவீங்க. உங்கள் மைண்ட் செட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலி இருக்கும் அண்ட் உங்களோட எல்லா விஸ்டம், இது வரைக்கும் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் லேர்ன் பண்ணினீங்களோ அது எல்லாமே இனி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அண்ட் நிறைய மோட்டிவேஷன் இனி நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்களா, இல்லை ஒரு ட்ராமா பார்க்குறீங்களா, ஒரு சாங் கேட்குறீங்களா, அதில் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் வரும். நீங்களாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக உங்களோட அந்த பேஷன், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது உங்களை தூங்க விடாது. ஸோ கெரியர்லன்னு உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் நிறைய இருக்கு. இப்போது நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு ஆர்டிஸ்டுக்கு கூட
ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது இந்த டைமில். ஸோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் லேசினஸ் அதிகமாக வரலாம். ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. அந்த ஒரு லேசினஸ் தான் வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நாட்களை தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த லேசினஸோட ஃபைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு டைம் பீரியட் வந்துட்டு பேஷன் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஏன்னா வரக்கூடிய ஒரு அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களோட டேலண்ட்டை வந்துட்டு வெளியே காமிக்கணும். அப்போ உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் அண்ட் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஆர்ட் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கை எப்படி வந்து பீப்புள் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டைமில். பேஷன், அதுதான் உங்களோட ஒர்க்கில் வந்துட்டு பேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த ஃபீல்டை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேங்களா? உங்களோட நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆவீங்க. அதில் நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு கீழே வந்து பீப்புள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு லீடர்ஷிப் ரோல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு கீழே பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அண்ட் நீங்கள் பர்சனலி ஃபேமிலியாக எல்லாம் டுகெதராக கூட ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நீங்கள் பண்ணுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லெவல்லையும் நல்லா ஹெல்ப்ஃபுல் பண்ணும் அண்ட் பர்சனல் லெவல்லையும் இருக்கும். அண்ட் பர்ச்சேசிங் கண்டிப்பாக இருக்கும் வரக்கூடிய டேஸில். இட் குட் பி வீட்டு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு செல்ஃப் கேர்க்கான ப்ராடக்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லைன்னா பியூட்டி ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிக் பர்ச்சேசிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலியாக நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த பெரிய பர்ச்சேசிங்க்கு வந்துட்டு ஆல்தோ இட் இஸ் எக்ஸ்பென்ஸ், பட் ஆனால் அது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரி, உங்களுக்கு வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ்லையும் சரி அண்ட் பிஸ்னஸ் வைஸ்லுமே சரி நல்லா இருக்கு. அண்ட் க்ரியேட்டிவிட்டி தான் வந்து எதுலேயுமே சரி. நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு ஃபேமிலியை கொண்டு போகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும். அண்ட் உங்களோட ஓன் லைஃப்லையுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் கோஸ் என்ன சொல்கிறது, அது ரெண்டுமே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும், எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸில். ஓகேங்களா? See, you can see இந்த ஃபேமிலி ஹாப்பினஸ் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக பேஷனேட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்குது ஃபேமிலியில் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஹாப்பியாக ஒரு சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் இருப்பாங்க, உங்களுக்கு டைரக்டான ஒரு சப்போர்ட்டும் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வரக்கூடிய டேஸில் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 2க்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போறீங்க? Okay, got a 4 of Wands reverse card.
ஓகே, pile number 2. See, உங்களுக்கு இந்த டைமில் எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸில் உங்களோட எமோஷன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஆஃபன் மாறத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணுவீங்க. சம்வேர் உங்கள் எமோஷன்ஸில் அப்சைட் டவுன்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க அண்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் சி யூ ஹாவ் மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கும் வரக்கூடிய டேஸில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எதை சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு லவ் ரிலேட்டடாக இவ்வளோ நாளாக இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, கெரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து செய்யணும்னு இருக்கீங்க. இந்த பிஸி ஸ்கெடியூலில் லவ் ரிலேட்டடான ஒரு நியூஸ், ஒரு ஆஃபர், ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. சேம் உங்களோட கெரியருமே ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து எதை டிசைட் பண்ணுறதுங்கிற ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட க்ரோத்து இதில் நான் பார்க்கறது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு உங்களுக்கு வரும் இனி வரக்கூடிய டேஸில். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட், உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுது, உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் சோல் என்ன சொல்லுது கேளுங்க. ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரனால ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று சூஸ் பண்ணாதீங்க. பீப்புள் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறீங்களா, கேளுங்க. ஆனால் ஃபைனலி அது உங்களுக்கு அந்த ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தால் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. ரேண்டமாக பீப்புளோட ஒப்பீனியன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது. உங்கள் சோலுக்கு என்ன ஒரு விஷயம் தேவையோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்யணும். பிகாஸ் வந்துட்டு ஆல்தோ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டைவர்ஷன், உங்களை வந்து உங்கள் கோல்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கூட வந்து இருக்கும். ரைட்? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆப்ஷன் கிடையாது. சம் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் உங்களை வந்து லைஃப்பில் ஒரு க்ரோத்தை கொண்டு வரும். ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட பொசிஷன் உங்களோட கரண்ட் லைஃப்ல இருந்து புல் பேக் பண்ணி விட்டுரும், திருப்பி ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்துடும். ஓகே? ஸோ பி கேர்ஃபுல் டெசிஷன் மேக்கிங்கில். அதனால தான் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. அண்ட் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறப்போ உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுது, நீங்கள் அந்த ஒரு முடிவோட கனெக்ட் ஆகுறீங்களா, முழு மனசோட ஏற்றுக்கிறீங்களா, செய்கிறீங்களான்னு பாருங்க. சும்மா வந்துட்டு ஒரு மைண்டு கால்குலேஷன் இஸ் கரெக்ட், பட் உங்கள் ஃபீலிங்ஸுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைமில் செல்ஃபிஷான ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி வந்தால் கூட டெஃபினட்டாக எடுங்க உங்களோட ஓன் குட்னஸ்க்காக. See, I got a 9 of Cups. See, இந்த கார்டை பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இட் இஸ் அ விஷ் கார்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த கார்டு வந்துட்டு உங்களுக்கு கெரியர்லேயும் சரி ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கலாம், ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையும். அண்ட் ஃபினான்ஷியலி யார்கிட்டையாவது நீங்கள் வந்து லாக் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு பாரம் உங்களை விட்டு இறங்கும். அண்ட் ஃபைனலி ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இருக்கும். இந்த கார்டோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. தெர் இஸ் அ ஹோப். கண்டிப்பாக ஒரு ஹோப், ஒரு கோல்டன் லக் அது மாதிரி இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து லக் அப்படிங்கிறது வந்து உங்களை சுற்றியே இருக்கும். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. பிகாஸ் கன்ஃபியூஷன்ஸ், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எப்பயுமே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டோடே இருக்காதீங்க. அண்ட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டிவைன் கிட்ட நீங்கள் ப்ரேயர்ஸ் டெய்லியும் பண்ணுறீங்க. எஸ், நான் ப்ரேயர் டெய்லியும் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வேணுங்கிறத தெளிவாக கேளுங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்களை லிஸ்ட் போட்டு கேட்காதீங்க. உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி எது, அதை வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் கிட்ட டிவைன் கிட்ட கேளுங்க. உங்கள் ப்ரேயர்ஸில் வைங்க.
அண்ட் அந்த விஷஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த விஷஸ்க்கு போங்க. பிகாஸ் ஒரு சில பேர் வந்து ஆல் ஆஃப் அ சடன் எல்லா விஷஸும் ஒரு லிஸ்ட்டு 10-15 விஷஸை சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா டிவைனுக்கு என்னத்தை நான் செய்வேன், எந்த ஒரு விஷஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்ற கன்ஃபியூஷன்ஸ் வராதா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போங்க. ரைட். அண்ட் ஒரு ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறீங்க. இது வந்து உங்கள் பர்சனல் இல்லை ப்ரொஃபஷனல் ஏதோ ஒரு சைன் எனக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கணும், ஒரு ஆன்சர் வேணும் என் சூழ்நிலைக்கு அப்படின்னா எஸ் கிடைக்கும். அண்ட் எஸ் ஆர் நோங்கிற ஒரு கேள்விக்கு வந்துட்டு ஆன்சர் வேணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கு. உங்களோட ஹார்ட் ஒர்க், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க லைஃப்பில். ஒரு ஃபேமிலியில இருந்து உங்களோட கெரியர் வரைக்குமே ஃபேமிலியில் ஃபைட்ஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குன்னா நீங்கள் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. தப்பு உங்கள் மேலே இல்லைன்னாலுமே, அந்த ப்ராப்ளமில் நீங்கள் இன்வால்வ் ஆகலைனாலுமே நீங்கள் தான் போய் சேர்த்து வைக்கிறீங்க, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி ஹாப்பினஸ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. அது டெஃபினட்டாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த ஒரு நல்ல கர்மா, நல்ல ஒரு நீங்கள் செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக கிடைக்கும். அண்ட் கெரியர்லையும் பார்த்துக்கிட்டா வந்துட்டு எவ்வளவோ டைவர்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஜாப் மாறி இருப்பீங்க. பட் ஸ்டில் எந்த ஜாப் செஞ்சாலும் அதில் உங்களோட ஹார்ட் ஒர்க்குங்கிறது இருக்கும். அதுக்கான ஒரு பலன், ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்துட்டு உங்கள் கெரியரில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? உங்கள் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக பே ஆஃப் ஆகும், அதில் டவுட் இல்லை. ஸோ ஃபைனலி ஹாப்பினஸ் கம்மிங். மனசார நீங்கள் வந்து ஹாப்பி ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவீங்க, அட்டென்ட் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இது 2 விஷயத்துலையுமே வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அண்ட் இந்த 2 விஷயத்துலையுமே வந்துட்டு growth அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ், என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க பார்க்கலாம். ஓகே, யூ காட் a Fool கார்டு. எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ராங் நியூ பிகினிங் வந்திருக்கு, ஒரு ஃப்ரீடம். நீங்களாம் சொந்தமாக லைஃப்பில் அடுத்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருது. ஃபைனலி ரொம்ப நாள் ஒரு பேர்டன், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர போறீங்க. See, you got a World card. See, pile number 3, ஒரு மேஜராக ஏதோ ஒரு கோல் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனல் இல்லை ப்ரொஃபஷனல். அந்த ஒரு கோல் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, எந்த ஒரு கோல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லி. ரைட்? இப்போது படிச்சுட்ருக்கீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னா கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, நல்லபடியாக வந்துட்டு உங்கள் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்டு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது ரொம்ப சிக்கலில் இருக்குன்னா அது நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகும். அண்ட் உங்கள் பர்சனல் சேலஞ்சஸ், பர்சனலி என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஒரு சேலஞ்சஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவராக வந்துட்டு எண்ட் ஆகும். ரைட்? பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் growth இருக்கும். ரொம்ப நாளாக பிஸ்னஸ் டல்லாக இருக்குது, எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபேவர் பண்ணலை, லாஸ். அதாவது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு, அப்புறம் போக போக அப்படியே பிளாங்காக இருக்குது, அப்படியே ஒன்றுமே மூவ் ஆகலை. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இனி அடுத்தடுத்து வாய்ப்புகள் வரும், growth வரும், கிளைண்ட்ஸ் வருவாங்க.
ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ் ப்ரமோஷன் ஆல்சோ கிடைக்கும். நீங்கள் உங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு ஃபேவராகவே கிடைக்கும். ஏதோ ஒரு மாதிரி சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ், ஒரு நிம்மதி இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் ஏதோ ஒரு மனசார நீங்கள் ஹாப்பி ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு இனி வரக்கூடிய டேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி டாஸ்கிங் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மோர் தென் ஒன் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எய்தர் உங்களோட ஒர்க் ஒரு பக்கம், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு பக்கம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கைண்ட் ஆஃப் க்ரோத் அண்ட் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் விஷயம், உங்களோட பர்சனல் விஷயம். ஸோ ஆல் ஆஃப் அ சடன் எல்லாத்தையுமே நீங்கள் டுகெதராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்சன் நீங்கள் உங்ககிட்ட அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே வரும். பர்சனலும் சரி, ஐ மீன் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர் அண்ட் உங்களோட ஓன் செல்ஃப், ரைட்? ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஸோ ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பேலன்சிங், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டைம் பீரியட்ல எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஃபேவராக வரும். பீப்புள் உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றனால உங்களுக்கு சம்டைம்ஸ் அது ஒரு பேர்டனாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத், நேம் அண்ட் ஃபேமை கொடுக்கும் ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர்றப்போ பிகினிங்கில் அஃப்கோர்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஆனால் அந்த சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் அதனால கிடைக்கக்கூடிய நேம் அண்ட் ஃபேம் அண்ட் நல்ல ஒரு மரியாதை அண்ட் நல்ல ஒரு பிளேஸில் உங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் ரோல் அது எல்லாமே போயிடும். ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். இடமாற்றங்கள் பாசிபிள். ஒரு புது இடத்துக்கு போவீங்க. இது பர்சனலி ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கெரியர் வைஸ்லுமே வேற பிளேஸ் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க வீட்டுக்குள்ளே நீங்க இருக்கிற வீட்டிலே ஒரு சில சேஞ்சஸ் பண்ற வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. டிராவலிங், எஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போறீங்க, அந்த பிளானிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்ல முடியும். ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களோட எஃபோர்ட் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணுங்க, அதுக்கான ஒரு வழி வரும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸ்ல டிராவலிங் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிராவல் உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக தான் மோஸ்ட்லி அந்த டிராவலிங்கிறது இருக்கும். இது இன்டர்நேஷ்னல் டிராவலுமே இருக்கும், இந்தியாக்குள்ளருமே நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக. அண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ரா கோர்சஸ் மாதிரினா எஸ், நீங்கள் உங்கள் ஒர்க்கையும் பார்த்துட்டு சைட் பை சைட் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது. இல்லை ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோர் தேன் ஒன் கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பேலன்ஸ் அந்த இடத்துலையுமே தேவை. இது எப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அது ஈஸியாக கொடுத்துருவாங்க யூனிவர்ஸ் வரக்கூடிய டேஸில். ஆனால் அது நீங்கள் வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, இது வேணுமா அந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை அழகாக பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு பெஸ்ட். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த ஒரு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிடைச்ச வாய்ப்புகளும் யூஸ்லெஸ்ஸாக போயிடும். இந்த டைம் பீரியட்ல ஆல்தோ நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இப்போ கரண்ட்லினா உங்களுக்கு ஒர்க் லைஃப் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பாருங்கள். பிகாஸ் ஒரு சில பேர் உங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாமே லவ், ரிலேஷன்ஷிப், உங்கள் பார்ட்னர் இதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. பட் உங்களோட ஒர்க் லைஃப் ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாட் எவர் ஹேப்பன், ஸ்டே கிரவுண்டட். ஓகேங்களா? ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறப்போ உங்களை மீறி நீங்கள் ஹாப்பினஸ் ஆவீங்க. சில வார்த்தைகள் கவனம், பீப்புள் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறது கவனம்.
ஒரு சில பீப்புள் உங்ககிட்ட பேச வரப்போ இவங்களுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்டே கிரவுண்டட். ஓகேங்களா? அண்ட் வரக்கூடிய யூ காட் அ ஃபுல் கார்டு விச் இஸ் ஆல் அபவுட் நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வர நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. என்னோட 3 பைல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.